தற்போது பணியாற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் அரசு தமிழகத்தில் தற்போது பணியாற்றக்கூடிய டிஜிபி அவர்களுடைய பட்டியலை தயாரித்து மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழு அமைக்கப்படுறாங்க. மத்திய பணியாளர் தேர்வாணையம் அதுல அதிகாரிகள் இருக்கிறாங்க. மாநிலத்தில் தலைமைச் செயலாளர்கள், மாநிலத்தில் உள்துறை செயலாளர்கள், இவர்கள் குழுவா இருந்து மாநில அரசு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற டிஜிபிகள் 3 பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புகிறது. அதில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் நடைமுறை. அதோட பொறுப்பு டிஜிபி ஒரு நியமிச்சாங்க. பொறுப்பு டிஜிபி ஒருத்தர் நியமிச்ச உடனே ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு போறார். இது முற்றிலும் தவறு என்று. பிறகு மாநில அரசு உயர்நீதிமன்றத்துக்கு போன மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் பண்ணி மத்திய தேர்வாணையத்துக்கு அனுப்பிச்சது. மத்திய தேர்வாணையம் அந்த குழு நான் சொன்ன மத்திய தேர்வாணையத்தில் இருக்கின்ற அதிகாரிகள், மாநிலத்துக்கு தலைமைச் செயலாளர், மாநில உள்துறை செயலாளர் எல்லாம் கலந்து ஆய்வு செய்து அவர் 3 பேரை தேர்வு செஞ்சு தமிழகத்துக்கு அனுப்பப்பட்ட கூட இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை.